தேர்தல் முடிகிற வரை 2024 வரை அவர் எவ்வாறு பணிகளை ஆற்றினார், அவர் ஆற்றிய உரைகள், அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் அத்தனையும் தென் திசையின் தீர்ப்பு என்ற ஒரு ஆவணத்தை போல, ஒரு பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வருங்கால வரலாற்றை எழுதுகிற வரலாற்று ஆசிரியர்களுக்கு ஒரு ஆவணமாக பயன்படக்கூடிய வகையில் இன்றைக்கு ஒரு புத்தகத்தை, தலைவருடைய உரை, அவர் ஆற்றிய பணிகள், அவர் தேர்தல் கூட்டணி எப்படி அமைத்தார், கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி நடத்தினார், வேட்பாளர்களை எப்படி தேர்வு செய்தார், எப்படி மக்கள் மத்தியில் இதை கொண்டு போய் சேர்த்தார் என்பதையெல்லாம் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அதை போல சொல்லக்கூடிய புத்தகமாக, புத்தக வடிவிலே. என்ன இது நம்ம ஆளுகளுக்கே பாதி பேருக்கு ஒன்றும் தெரியல, தப்பாக காரணம் படிக்கின்ற ஆர்வம் நம்ம மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் படித்து அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த புத்தகத்தை தலைமை கழகத்தின் சார்பாக வெளியிடுகிறோம். அதனை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் வெளியிட, கழகத்தின் பொருளாளர், நாடாளுமன்ற மக்களவை குழு தலைவர் TR பாலு அவர்கள் பெற்றுக்கொள்வார். தலைமை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முதன்மைச் செயலாளருடைய முன்னிலையில் இந்த முதல் நிகழ்வாக நடைபெறுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சி. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் தற்பொழுது அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் நடைபெற்று வருகிறது. இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விவரங்கள் குறித்து பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திமுகவின் முப்பெரும் விழாவான பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா, பெரியார் பிறந்தநாள் விழா, திமுக தொடக்க விழா சிறப்பாக கொண்டாடுவது குறித்து பல்வேறு ஆலோசனைகள் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் திமுக தலைவரும் முதலமைச்சரும் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் திமுகவின் 72 மாவட்ட செயலாளர்கள், பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் TR பாலு உள்ளிட்ட சில முக்கியமான மாநில நிர்வாகிகள் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்று தங்களது கருத்துக்களை வழங்க பரிந்துரை செய்ய இருக்கின்றனர். பெரியார், அண்ணா மற்றும் திமுக தொடங்கப்பட்ட நாளை முப்பெரும் விழாவாக கொண்டாட திமுக திட்டமிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. செப்டம்பர் மாதம் முப்பெரும் விழாவை எங்கு நடத்துவது என்பது குறித்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளை திமுக தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் பணிகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. மேலும் திமுகவில் அமைப்பு ரீதியாக மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை உயர்வு உள்ளிட்ட கட்சியில் சில மாற்றங்கள் கொண்டு வர திட்டமிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்த குறித்தும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. மேலும் அமைச்சர் உதயநிதி துணை முதல்வர் ஆகுவது குறித்தும் ஆலோசனை நடத்தப்படும் என தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து பல வாரங்களாகவே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வருவார் என்ற விவாதங்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதமாக எழுந்து இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக திமுக அமைச்சர்களும் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றனர். இதற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பதிலளித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எதுவாக இருந்தாலும் முதலமைச்சர் முடிவெடுப்பார் என அவர் பதிலளித்திருந்தார். இந்த நிலையில் திமுகவை சேர்ந்த அமைச்சர்களிடையே உதயநிதி ஸ்டாலின் துணை
முதலமைச்சர் ஆவதற்கு ஆதரவு பெருகியிருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து பதிலளித்திருந்த திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் காய் இன்னும் பழுக்கவில்லை என்று பதிலளித்திருந்தார். இந்த நிலையில் இது குறித்தும் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட இருக்கிறது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக அறிவிக்கப்படலாம் என்ற தகவல் பேசப்பட்டு வரும் நிலையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இது குறித்து பேசப்படலாம். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இந்த கூட்டமானது பார்க்கப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் கட்சி வளர்ச்சி குறித்தும் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் விவாதிக்கப்பட இருக்கிறது. மேலும் ஏற்கனவே 70க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் இருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர், தமிழகத்தின் பிற பகுதிகளில் இருக்கும் மாவட்டங்களில் 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளரை நியமிக்க திமுக தலைமை திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான விவாதங்களும் இருக்கும் எனவும், அவ்வாறு நியமனம் செய்யப்பட்டால் மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையானது திமுகவில் அதிகரிக்க கூடும் என்பதும் தற்பொழுது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இது மட்டுமில்லாமல் தமிழக பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டது, மீனவர் பிரச்சனை, அதே போல சட்டமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் மத்திய பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பது உள்ளிட்ட தீர்மானங்களும் இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.